हालेलुया हालेलुया। இன்னைக்கு நம்ம ராஜாவை பற்றின கிமெட்ரியா பார்க்க போறோம். आज हम राजा के विषय में गिमिट्रिया देखेंगे। ராஜாவுக்கு எபிரேய மொழியில राजा को इब्रानी भाषा में மெலேக் அப்படினு சொல்லி சொல்வாங்க. मेलेक ऐसे कहते हैं। மெலேக்ல மொத்தம் 3 எழுத்துக்கள் வரும். मेलेक में 3 अक्षर आता है। முதல்ல வந்து மெம், पहला जो है मेम, அப்புறம் லாமெட், उसके बाद लैमेड, அதுக்கு பிறகு காஃப். फिर काफ। அதாவது காஃப் சோஃபித் வரும். उसका मतलब काफ सोफिद आता है। சோ இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் மெலேக். ये 3 अक्षर मिलकर ही मेलेक। ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ உண்டு. हर एक अक्षर का जो है एक मूल्य होता है। மெம்முக்குள்ள வேல்யூ வந்து 40, मेम का मूल्य 40, லாமெடுக்குள்ள வேல்யூ வந்து 30, लैमेड का मूल्य 30, காஃப் சோஃபித். काफ सोफिद। ஆனா ஒரு காரியம் எப்பவுமே ஞாபகத்துல வச்சிடுங்க. पर एक चीज कभी भी ध्यान में रखिए, கிமெட்ரியா வேல்யூ வரும் கிமெட்ரியா நீங்க பண்ணும்போது आप जब गिमेट्रिया करते हो சோஃபித்க்குள்ள வேல்யூ போடக்கூடாது. सोफित का वैल्यू इस्तेमाल नहीं करना है, ஏன்னா ஏன்ஷியன் ஹீப்ருல சோஃபித்லாம் கிடையாது. क्योंकि प्राचीन हिब्रू में जो है सोफित नहीं था। சோ அதனால நார்மல் நம்ம எப்பவும் உள்ள காஃப் தான் வேல்யூ தான் நீங்க யூஸ் பண்ணணும். हम वो जो है साधारण काफ का मूल्य ही इस्तेमाल करना है। சோ காஃப்க்குள்ள வேல்யூ எத்தனை? तो काफ का मूल्य कितना है? 20. 20। சோ மெம் வந்து 40, मेम जो है 40, லாமெட் 30, लैमेड 30, அப்புறம் காஃப் வந்து 20. उसके बाद काफ 20। இது எல்லாத்தையும் நீங்க கூட்டுனீங்கன்னா इस तीनों को आप मिलाएंगे तो 90 வரும். 90 आता है। சோ இதுதான் கிமெட்ரியா வேல்யூ, ராஜாவுடைய கிமெட்ரியா வேல்யூ. यही राजा का गिमिट्रिया मूल्य है। சோ மெலேக் அப்படிங்கிற வார்த்தையினுடைய கிமெட்ரியா வேல்யூ எத்தனை? तो मेलेक इस शब्द का गिमिट्रिया मूल्य कितना है? 90. 90। இப்போ ராணியை பார்க்கலாம். अभी हम रानी को देखेंगे। ராணிக்கு எபிரேய மொழியில रानी को इब्रानी भाषा में மால்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. मालका ऐसे कहते हैं। இந்த மால்காக்குள்ள ஸ்பெல்லிங் நீங்க பாருங்க. इस मालका के स्पेलिंग को आप देखिए, அதுல மொத்தம் 4 எழுத்துக்கள் வரும். उसमें जो है 4 अक्षर आता है। மெம் இருக்குது, मेम आता है, லாமெட் இருக்குது, लैमेड है, காஃப் இருக்குது, काफ है, கடைசில ஹே இருக்கும். आखिर में हे आता है। எப்பவுமே பெண்பால் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும்னா वो स्त्रीलिंग जब भी हम देखते हैं, ஒரு வார்த்தை ஆண்பாலா பெண்பாலான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? एक शब्द पुल्लिंग या स्त्रीलिंग उसे कैसे पहचानेंगे हम? ஒரு வார்த்தைக்கு கடைசில ஹே வந்துச்சுன்னா एक शब्द के आखिर में हे आता है तो அது பெண்பால், वो जो है स्त्रीलिंग होता है। வெறும் ஒரு சிலதுல மட்டும்தான் அப்படி வராது. कुछ चीजों में ऐसा नहीं होता है, ஆனா மேக்ஸிமம் கடைசில ஹே வந்துச்சுன்னா அது பெண்பால். पर ज्यादातर जब आखिर में हे आता है तो वो स्त्रीलिंग माना जाता है। சோ ராஜா மெலேக், राजा जो है मेलेक ராணி மால்கா, और रानी जो है मालका। சோ இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க கவனிங்க. ये दोनों शब्दों को आप गौर कीजिए। ஹீப்ரு வார்த்தைகளை பாருங்க. ये हिब्रानी शब्दों को आप देखिए। இந்த மால்கா அப்படிங்கிற வார்த்தையில ये मालका इस शब्द में முதல் 3 எழுத்து மெலேக், पहला 3 अक्षर जो है वो मेलेक है, கடைசி எழுத்து ஹே, और आखिर में हे आता है। மெலேக்னு அர்த்தம் என்னது? मेलेक का अर्थ क्या है? ராஜா. राजा। இப்போ ராணி अब रानी जो है அதுல கடைசி எழுத்து ஹே, वो आखिर में हे आता है। ஹேனா அதுக்கு அர்த்தம் பாருன்னு சொல்லி அர்த்தம். हे का मतलब है देख। சோ ராணி யார பார்க்கணும்? यहाँ पर रानी किसे देखना है? ராஜாவை பார்க்கணும். उस राजा को देखना है। இப்போ மெலேக்க பற்றி நம்ம பார்க்கலாம். अब हम मेलेक के विषय में देखेंगे। மெலேக்குடைய கிமெட்ரியா வேல்யூ எத்தனை? मेलेक का गिमिट्रिया मूल्य कितना है? 90. 90 है। இப்போ மெலேக்னு சொன்னாலே अब मेलेक बोलते ही அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு டிகோடிங் உண்டு. उसमें अच्छा और बुरा दोनों डिकोडिंग होता है। அதே மாதிரி கிமெட்ரியாலயும் उसी तरह गिमिट्रिया में பாசிட்டிவ் கிமெட்ரியா நெகட்டிவ் கிமெட்ரியா இருக்குது. अच्छा गिमिट्रिया और बुरा गिमिट्रिया है। இப்போ இந்த மெலேக் அப்படினு சொல்லி எடுக்கும்போது अब जब मेलेक करके लेते हैं அதனுடைய வேல்யூ 90, उसका मूल्य 90 है। இந்த கிமெட்ரியா வேல்யூ நெகட்டிவாவும் பார்க்கலாம் பாசிட்டிவாவும் பார்க்கலாம். इस गिमिट्रिया मूल्य को हम अच्छा रूपी से भी देख सकते हैं और बुरे रूप से भी देख सकते हैं। இப்போ இந்த நம்ம பாசிட்டிவாவே பார்ப்போம். अब हम अच्छे तौर में देखेंगे। मालका में முதல் 3 எழுத்து மெலேக், पहला 3 अक्षर जो है मेलेक है। இப்போ இந்த மெலேக்குடைய வேல்யூ எத்தனை? अब इस मेलेक का मूल्य कितना है? 90. 90। சோ இந்த மால்கால अब इस मालका में கடைசி எழுத்து என்னது? आखिरी अक्षर क्या है? அது ஹே। वो हे है। हेना என்னது? हे का मतलब क्या है? பாரு, देख। என்னத்த பார்க்கணும்? किसे देखना है? नंबर 90 பாரு। उस मूल्य 90 को देखना है। सो रानी
यहाँ पर रानी யார பார்க்கணும், किसे देखना है, எந்த வேல்யூவை பார்க்கணும், कौन से मूल्य को देखना है, நம்பர் 90 பார்க்கணும். वो 90 अंक को देखना है। பாருங்க, யெகோஷுவா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இருக்கும்போது देखिए यहोशुआ जब इजरायलियों के बीच में थे, அவர் நம்பர் 90 தான் பிறந்தார். वो 90 के तौर में जन्मा। சாஸ்திரிகள் கிழக்குல இருந்து வந்தாங்க. ज्योतिष जो पूरब से आते हैं, அவங்க யாரை தேடி வந்தாங்க? वो किसे ढूंढ कर आते हैं? யூதருக்கு 90 பிறந்தவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. वो यहूदियों के लिए 90 के तौर में जन्मा, उससे ढूंढ कर वो आए। 90 என்னது? 90 यहाँ पर क्या है? ராஜா, वो राजा है, மெலேக். मेलेक। அவங்க தேடி வந்தது எந்த நம்பர் தேடி வந்தாங்க? वो किसे ढूंढ कर आए? அவங்க நம்பர் 90 தேடி வந்தாங்க. वो 90 अंक को ढूंढ कर आए, அவங்க தேடி வந்ததை கண்டுபிடிச்சாங்க. और जिसे ढूंढ कर आए उसे उन्होंने देख भी लिया। யெகோஷுவா தான் அந்த 19 சொல்லி கண்டுபிடிச்சாங்க. यहोशुआ वो 90 है करके पहचान लिए वो। பாருங்க, ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் पर इजराइल लोग இந்த ராஜாவை அவங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியல. उस राजा को वो पहचान नहीं पाए। பாருங்க, வேதம் சொல்லுது, देखिए कलाम कहता है, ஜக்கரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, जकरिया 90 अध्याय उसमें 90 वचन को पढ़ेंगे। சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, हे सियोन बहुत ही मगन हो, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, हे यरूशलेम जय जयकार कर, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். तेरा राजा तेरे पास आएगा। அவங்க ராஜா அவங்கிட்ட வர்றார், वो राजा उनके पास आता है, ஆனா இவங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியல. पर ये उन्हें पहचान नहीं पाते। இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியல. इजराइल लोग उसे पहचान नहीं पाते। பாருங்க, அவருடைய கடைசி பிரயாணம் வரும்போது, देखिए उसके आखिरी यात्रा जब आता है, அவர் சிலுவை பாடுகளுக்குள்ள போகும்போது, वो क्रूस की पीड़ा में जब जाता है, அப்போ பிலாத்து ஒரு காரியத்தை சொல்றான். वहाँ पर पिलातुस एक चीज को कहता है। பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம், देखिए यूहन्ना उसमें 19वें अध्याय, அதுல 14ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, उसमें 14 को हम पढ़ेंगे। அதுல பிலாத்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க நல்லா கவனிங்க. वो वहाँ पर पिलातुस क्या कहता है उसे देखिए। அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும், वो फसह की तैयारी का दिन था, ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. और 6 घंटे के लगभग था। அப்பொழுது பிலாத்து யூதர்களை நோக்கி, तब उसने यहूदियों से कहा, பாருங்க, யாரு இப்ப யூதர்களை பார்த்து சொல்றா? कौन यहूदियों को देखकर कहता அதுல है? 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, उसमें 13वें वचन को हम पढ़ेंगे तो அதுல பிலாத்தை பற்றி கொடுத்திருக்குது. वहाँ पर पिलातुस के बारे में दिया சோ गया है। பிலாத்து யூதர்களை நோக்கி, तो पिलातुस यहूदियों को देखकर, இதோ உங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னார். देखो यही है तुम्हारा राजा, உங்க ராஜாவை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். तुम्हारे राजा को देखो। பாருங்க, மால்கா அப்படின்னா, देखिए मालका का मतलब, அத நீங்க டீகோடிங் பண்ணும்போது, आप उसे जब डिकोडिंग करते हो, ராஜாவை பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். राजा को देख ऐसे हमने देखा। இந்த பிலாத்து வந்து காமிக்கிறான், यहाँ पर पिलातुस जो है दिखाता है, உங்க ராஜாவை பாருங்க அப்படின்னு சொல்லி. तुम्हारे राजा को देखो करके। அன்னைக்கு அவங்க அந்த ராஜாவை பார்த்திருந்தால், यदि उस दिन में उन्होंने उस राजा को देखते तो அன்னைக்கு அவங்க ராணியா இருப்பாங்க. उस दिन वो रानी बदल जाते। ஆனா அவங்க யெகோஷுவாவை மறுதலிச்சாங்க. पर उन्होंने यहोशुआ को इनकार किया சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்க. और क्रूस में मारने के लिए सौंप दिया। அவர் எங்களுடைய ராஜா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. वो हमारे राजा नहीं है ऐसे कहे वो। இன்னைக்கு புரோஜாதிகள் நம்ம आज अन्य जात हम அவர் ராஜாவா பாக்குறோம். उसे राजा के तौर में देखते हैं। யார் அவர் ராஜாவை பாப்பா? कौन उसे राजा के तौर में देखेगा? ராணி தான் அவர் ராஜாவை பாப்பார். रानी उसे राजा के तौर में देखती है। சோ மால்கா யார பார்க்கணும்? तो मालका को किसे देखना है? நம்பர் 90 பார்க்கணும். उस 90 अंक को देखना है। அந்த 90 நம்மளுக்கு யாரு? और वो 90 हमारे लिए क्या है? யெகோஷுவா தான் நம்மளுக்கு 90. यहोशुआ ही हमारे लिए 90 है। பிலாத்து அன்னைக்கு யூதர்கள்ட்ட சொன்னா, उस दिन पिलातुस यहूदियों को देखकर कहा, உங்க 90 பாருங்க. आपके 90 को देखिए। ஆனா அந்த 90 சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. पर उस 90 को क्रूस पर सौंप दिए। ஆனா இன்னைக்கு पर आज நம்ம 90 பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். हम 90 को देख रहे हैं। நம்ம யெகோஷுவாவை பார்த்துட்டு இருக்கிறோம். हम यहोशुआ को देख रहे हैं। அதனால நம்ம தான் மால்கா. इसलिए हम ही मालका है। பாருங்க, அவர் ராஜா இருந்தா நம்ம ராணி. देखिए वो राजा है तो हम रानी। அவர் தகப்பன்கிற ஸ்தானத்துக்கு வந்தாச்சு நம்ம பிள்ளைகள். वो पिता के स्थान में है तो हम उसके लिए बच्चे हैं। பாருங்க, இப்படி ஒவ்வொரு இதுலயும் மாறிட்டே இருக்கும். देखिए हर चीज में ऐसे बदलते रहता அவர் है। எஜமான் அப்படின்னா நம்ம வேலைக்காரங்க. यदि वो मालिक है तो हम उसके नौकर है। அவருடைய ஸ்தானத்துக்கு ஏத்தபடி நம்மளோட ஸ்தானம் மாறும். उसके स्थान के हिसाब से हमें भी वहाँ पर बदलना है। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। இன்னைக்கு நம்பர் 90 பற்றி நம்ம பார்த்தோம். आज हम
90 अंक के बारे में देखिए। 90 என்னது? और 90 क्या है? ராஜா. वो राजा है, மெலேக். मेलेक। மெலேக் தான் நம்பர் 90. वो मेलेक की अंक 90 है। இன்னைக்கு நமக்கு 90 யாரு? आज हमारे लिए अंक 90 कौन है? நம்மளுடைய ராஜா யாரு? हमारा राजा कौन है? யெகோஷுவா. यहोशुआ। நீங்க அவரை பாருங்க. आप उसे देखिए। அவரை பார்க்கும்போது தான் நீங்க ராணியாக முடியும். जब आप उसे देखोगे तभी आप रानी बनोगे। நீங்க ஒருவேளை ஏதாவது பலவீனத்துல இருக்கலாம், यदि आप कोई कमजोरी में रहोगे, ஏதாவது கஷ்டத்துல இருக்கலாம், या कोई परिस्थिति में ஏதாவது रहोगे, பிரச்சனைகள் இருக்கலாம், या कोई समस्या होंगे, நீங்க யாரை பார்க்கணும்? आपको किसे देखना உங்க है? ராஜாவை பாருங்க. आपके राजा को ஏன்னா देखिए, நீங்க ராணி. क्योंकि आप रानी हो। நீங்க அவரை பாருங்க. आप उसे देखिए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर जो है महान चीज நீங்க அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. आप केवल उसकी ओर देखो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।